நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, பல்லடத்தில் இருக்க சித்தம்பலம் நவக்கிரக கோட்டை அந்த வீடியோஸ் தான் இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் சிவன் சாமி. நம்ம இது பல்லடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராகிறது. அங்கேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அங்கே பக்கத்துலேயே கடையெல்லாம் இருக்குது. பூஜைக்கு என்ன வேணுமோ வாங்குறது எல்லாமே இருக்குது. அதை அப்படியே நாங்கள் வாங்கிட்டு அப்படியே சாமி உள்ளே தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். அது உள்ளே போகிறதுக்கு என்ன வழியோ அதை கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற பன்னீர் அங்கே இருக்குது. அவங்க ராசி நட்சத்திரம் என்னவோ அந்த பன்னீரை வச்சு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை வேண்டிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதுதான் நம்ம உள்ளே போகிற வழி. பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கா. ஒரே ஆட்டம் தான். இது எங்கள் அம்மா, அப்பா, அக்கா, நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்பா அவரும் வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் அப்படியே டோட்டல் வியூவுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்க. அப்புறம் போயிட்டு வர வழியில் ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கடைக்கு போனோம். பக்கத்துலேயே ஒரு டாப் ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் இதில் கண்டினியூவாக போட்டிருக்கேன். லாங் வீடியோங்கிறனால அது கம்மியாக இருக்கும். இது உள்ளே ஆட் பண்ணிட்டேன். எடுத்தாச்சு. அவங்க கோயிலுக்கும் முடிச்சாச்சு. வீட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஏதாவது பேக்கரி அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் டீ சாப்பிட்டு போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டு அந்த வியூ ஈவினிங் செம்மையாக இருந்தது. மழையும் சொல்லவே வேண்டாம். மழை தூறல் வீட்டிலே அப்படி தான் இருக்குது. மழையும் பேசிட்டே தான் இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டே தான் இருந்தோம். அது சாங்ஸ் போட்டு அந்த வைபே நல்லா தான் இருக்கிற இதில் கொஞ்சம் எங்கேயா அவுட்டிங் போகும்போது ட்ராவல் சாங்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மழையும் நல்லா ஏதாவது சாப்பிடலாம் நினச்சி நாங்கள் பேக்கரி ஏதாவது இருக்குமான்னு பார்த்துட்டு அப்படியே அப்படியே ஜாலியாக வந்துட்டே இருந்தோம். அந்த வீடியோ தான் இதுவும் கண்டினியூவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக மழை ரொம்பலாம் வரல, சும்மா லைட்டாக தான் அப்படியே தூரிட்டு இருந்தது. கண்டிப்பாக டீ கடை வேணும், டீ வேணும், ஸ்நாக்ஸ் வேணும் பாப்பா நாங்கள்லாம் சொன்னோம். நாங்கள் 2 சைடும் பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். டிராஃபிக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும் யார் இல்லாத ஏரியாவில் யாரை வண்டி ஓட்டுறதுங்கிற மாதிரி. ரோடு அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. வியூ நல்லா இருந்தது. நாங்கள் நல்லா 2 சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே அவரும் பாட்டு பண்ணிகிட்டே ஜாலியாக ஃபேமிலி ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அது போயிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் ஒரு பஸ்ஸு, அதுலேயும் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. நான் பேக்கரி எங்கே தான் பார்த்தா பேக்கரி வந்துருச்சு. ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பாப்பாவுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அதனோட பாப்பா அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தோம். ஆனால் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே அப்படியே எந்த ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். எது வேணும் வாங்கி கொடுக்க ஒரே ஜாலியாகிட்டான். இது வேணும் உனக்கு நம்ம கொண்டு இருக்குமா நம்மளுக்கு எது வேணும்னு நானும் எனக்கு பார்த்துட்டு தெரியாதுன்னு ஸ்நாக்ஸ் காட்டு எது வேணும் எடுத்துகிட்டு அப்படியே போகும்போது கீழே சொல்லிட்டேன். கீழே அந்த பாக்ஸ் வேணும் அந்த பக்கம் கேட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அப்பா வேறு திட்டிகிட்டே இருந்தேன். ஏதோ சரி பார்க்குறதாவது பார்த்து